தமிழ் திரையுலகில் 80களில் கொடி கட்டி பறந்த இயக்குனர் யார் என்றால் அது கே. பாலச்சந்தர் தான். இவர்தான் கமல், ரஜினி என இரு பெரும் ஜாம்பவான்களுக்கும் குருநாதர். இவரது படங்கள் நம்மை சிந்திக்க வைக்கும், உறவுகளை பற்றியதாக இருக்கும். அதுவும் நம்மால் ஏற்க முடியாத ஒன்றாக இருக்கும். ஆனால் அதுதான் பிற்காலத்தில் நடக்கும். அப்படி பார்க்கும்போது இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருப்பாரோ என்று கூட எண்ண தோன்றும். அப்படி அவர் எடுத்த படங்கள் பல இருந்தாலும் இன்று நாம் பேசப்படும் படம் அவள் ஒரு தொடர்கதை. அவள் ஒரு தொடர்கதை படத்துல கதாநாயகியாக நடிக்க நடிகையை தேடிட்டு இருந்தாரு இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர். அப்போ அவருக்கு எர்ணாகுளம் படத்துல 2 பீஸ் உடையில நடிச்ச சுஜாதாவின் நடிப்பு மிகவும் பிடிச்சிருந்ததால தன்னுடைய படத்துக்கு இவள்தான் கதாநாயகின்னு முடிவு செஞ்சாரு. அதன்படி அவரை பேசி நடிக்க வச்சாரு. அப்போ சுஜாதாவால் பாலச்சந்தர் சொல்லி கொடுப்பது போல நடிக்க முடியல, திணறி இருக்காரு. அதனால பாலச்சந்தர் அவரை கோபத்தில் திட்ட விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சாராம் சுஜாதா. ஆனால் அதுக்கப்புறம் அவர் நடித்த காட்சிகள்லாம் அட்டகாசமாக இருந்துச்சான். பாலச்சந்தரை பிரமிக்கும் வகையில் சிறந்த நடிப்பு வெளிப்படுத்தி இருந்தார். அந்த வகையில் பாலச்சந்தர் ஒருவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவருடைய திறமை எப்படி இருக்கும் என்பதை எடை போடுவதில் வல்லவர். அப்படித்தான் சுஜாதா விஷயத்திலும் இருந்துள்ளது. இல்லாவிட்டால் 2 பீஸ் உடைக்கும் இந்த படத்தில் சுஜாதா அணிந்த உடைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் எப்படி கணித்துள்ளார் என்று பாருங்கள். இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று இருந்தது. அதுதான் விகட கவிரோல். அந்த கதாபாத்திரத்திற்கு கன்னி பருவத்திலே படத்தில் நடித்த ராஜேஷ் சரியாக வருவார்னு நினைச்சார் பாலச்சந்தர். அப்போது அவர் வாத்தியாராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். நல்ல தமிழ் பேசுவார். ஆனால் அந்த பாத்திரத்துக்கு பொருந்துவாரா என்ற சிந்தனை அவர் மனதிலே இருந்து கொண்டே இருந்தது. அந்த வகையில் யாரை நடிக்க வைக்கலாம் என சிந்தித்து கொண்டே இருந்தார் பாலச்சந்தர். ஒரு நாள் கஸ்தூரி ரங்கன் சாலையில் பாலச்சந்தர் காரில் சென்று கொண்டிருந்த போது அந்த பக்கமாக கமல் சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் அடடா, இந்த பையனை மறந்துவிட்டோமே என்று நினைத்தார். அப்போது கமலை சந்தித்ததும் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். 3 நாளில் திட்டமிட்டு அந்த படப்பிடிப்பை நடத்தி முடித்தார் பாலச்சந்தர். அதனால் பெரிய லாபம் கிடைத்தது என்கிறார் தயாரிப்பாளர் ராம அரங்கண்ணல். இதுபோல பாலச்சந்தர் திட்டமிட்டபடி பணியாற்றாமல் இருந்திருந்தால் நான் கடன் சுமையில் மூழ்கியிருப்பேன் என்று கூறியிருக்கிறார் தயாரிப்பாளர் ராம அரங்கண்ணல்.